எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண சினிமா வரலாறு இல்லை. தமிழ் சினிமாவோட நடிப்பு சாம்ராஜ்யம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கதை. ஒரு ஹாலிவுட் படம், அதை தழுவி வந்த ஒரு பெங்காலி படம், கடைசியில் அது தமிழில் உருமாறி எப்படி ஒரு ஹிஸ்டரியையே கிரியேட் பண்ணிச்சு தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்பவும் போல ஒரு ஹீரோவாக மட்டும் நடிக்காம ஒரு தில்லான நெகட்டிவ் ஷேடு இருக்கிற ரோலை எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் மிரள வச்ச அந்த புதிய வரவை படத்தோட சீக்ரெட் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவோட ஹைலைட். அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு பின்னால எவ்வளவு சுவராசியமான விஷயங்கள் இருக்கு. ராஜ்கபூரோட சங்கம் படம் ஓடிட்டு இருந்ததுக்காக தன்னோட சொந்த தியேட்டரான சாந்தியை விட்டு கொடுத்து வேற தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ண சிவாஜியோட அந்த பெரிய மனசு. இயக்குனர் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிடிவாதமா இருந்து சௌகார் ஜானகிக்கு அவங்களோட 100வது பட வாய்ப்பை வாங்கி கொடுத்த அந்த நெகிழ்ச்சியான தருணம், இப்படி பல விஷயங்களை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே பிரான்ஸ் அரசாங்கமே யார் இவரு 9 வருஷத்துல மிரட்டுறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சிவாஜிக்கு செவாலியே விருது கொடுக்க காரணமா இருந்த அந்த நவராத்திரி படத்தோட அதிரடி சாதனைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் விழாவாரியா அலச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்ணன் படத்தோட 100வது நாள் விழா. அந்த விழாவுக்கு தன்னோட அம்மாவோட கலந்துக்க வந்தவங்க தான் ஜெயலலிதா. அப்போ PR பந்துலு அவங்கள கூப்பிட்டு கன்னட முரடன் முத்து படத்துல கதாநாயகியா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. உண்மையில சொல்ல போனா ஸ்ரீ சைல மகாத்மியம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் ஆகியிருந்த ஜெயலலிதாவுக்கு ஒரு ஹீரோயின் அந்தஸ்தை கொடுத்த படம் இந்த சின்னத கொம்பே அப்படிங்கிற கன்னட முரடன் முத்து தான். இந்த படத்துல கல்யாண்குமார் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்தார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நவராத்திரி படம் ரிலீஸ் ஆன அதே நாளில் தான் இந்த முரடன் முத்து படமும் ரிலீஸ் ஆச்சு. இதனால வெள்ளி விழா பார்க்க வேண்டிய நவராத்திரி படம் 100 நாட்களை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. சிவாஜி படத்துக்கு சிவாஜி படமே போட்டியா நின்ன கதைகள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நிறைய இருக்கு. ஆனா ஒரு நடிகரோட 100வது படம் சென்னையில ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்லையும் 3 காட்சிகளா ஓடி 100 நாட்களை கடந்த ஒரே படம்னா அது நவராத்திரி மட்டும்தான். அப்ப வரைக்கும் 9 வேஷங்கள்ல சிவாஜியோட நடிப்பை பார்த்துட்டு எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. பத்திரிகைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கிட்டு அவரை பாராட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துக்காக 9 சிவாஜிக்கும் தனித்தனியா விருது கொடுக்கணும்னு கூட பத்திரிகைகள் எழுதினாங்க. ஆனா நம்ம இந்திய அரசாங்கம் எப்பவுமே தமிழனுக்கு கொடுக்கிற அதே மரியாதையை தான் சிவாஜிக்கும் கொடுத்துச்சு. ஆனா பிரான்ஸ் அரசாங்கம் சிவாஜிக்கு செவாலியே விருது கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த 30 படங்கள்ல இந்த நவராத்திரி திரைப்படமும் ஒண்ணு. அவங்க இந்த படத்தை பலமுறை போட்டு பார்த்துட்டு 9 வேஷத்துல நடிச்சிருக்கிறது ஒரே ஆள் தானா அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விருதையை கொடுத்தாங்க. இப்போ இந்த படத்தில் இருக்கிற பாட்டு விஷயத்துக்கு வரலாம். இரவினில் ஆட்டம் போட்டது முளைச்சதடி, சொல்லவா கதை சொல்லவான்னு KV மகாதேவன் மியூசிக்கில் கண்ணதாசன் எழுதின வரிகள் இன்னைக்கும் காலத்தை வென்று நிற்குது. அப்போ கண்ணதாசன் ஒரு பயங்கர பீக்ல இருந்த காலம். ஒரு படத்துல பாட்டு எழுத கூப்பிட்டா அந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டையும் நான் தான் எழுதுவேன்னு கண்டிஷன் போடுவார். ஒரு முழு படத்துக்கும் பாட்டு எழுத அப்பவே 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கினார். ஆனா நவராத்திரி படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின கண்ணதாசன் தயாரிப்பாளர் AP நாகராஜனுக்கு இருந்த பண கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டுகளை எழுதி கொடுத்தார். அப்புறம் என்ன, பாட்டு படமும் பெரிய ஹிட் ஆச்சு. AP நாகராஜனும் சந்தோஷத்துல கவிஞருக்கு பேசின தொகையை விட அதிகமாகவே கொடுத்து கௌரவம் செஞ்சார். 1964வது வருஷம் சிவாஜியோட வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம். கர்ணன், பச்சை விளக்கு, ஆண்டவன் கட்டளை, கை கொடுத்த தெய்வம், புதிய பறவை, நவராத்திரி அப்படின்னு வரிசையா வித்தியாசமான படங்கள். 1952ல் பராசக்தி ஆரம்பிச்சு நவராத்திரி வரைக்கும் 100 படங்களை முடிக்கிறதுக்கு அவருக்கு வெறும் 12 வருஷம் தான் ஆச்சு. ஒவ்வொரு படத்திலையும் அவரோட நடிப்பு அடுத்த லெவலுக்கு போச்சே தவிர எங்கேயும் குறையவே இல்லை. ஹீரோனா இப்படித்தான் நடிக்கணும்னு ஒரு வட்டத்துக்குள்ள சிக்காம வில்லன் வேஷத்தையும் விட்டு வைக்கல நம்ம ஆக்டர் திலகம். திரும்பிப்பார் படத்துல ஒரு வித்தியாசமான வில்லன், கூண்டுக்கிளி படத்துல எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டா வில்லன் மாதிரி ஒரு ரோல்னு கலக்குனார். அதே மாதிரி நல்ல வீடு படத்துல கூட RS மனோகர் தான் ஹீரோ, சிவாஜி வில்லனா நடிச்சார். ஆனா சிவாஜி இனிமே வில்லனா நடிக்க கூடாதுன்னு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வில்லன் ரோல் பண்றத அந்த டயத்துல நிறுத்திட்டார். இந்த நேரத்தில் தான் சிவாஜி பிலிம்ஸ் ஒரு கலர் படம் எடுக்க முடிவு பண்ணினாங்க. அதுல ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க சிவாஜி ஆசைப்பட்டார். மறுபடியும் ஒரு வில்லத்தனம் கலந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சார்.
1958 ஹாலிவுட்ல வந்த சேஸ் குரூக்குடு ஷேடோ அப்படிங்கிற ரொமான்டிக் கில்லர் படத்தை அடிப்படையாக வச்சு வங்காள மொழியில சேஷங்கா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த வங்காள படத்தோட கதையை வாங்கித்தான் புதிய பறவை படத்தை தயார் பண்ணினாங்க. இங்கிலீஷ் படத்துல தப்பு பண்ற ஹீரோயின், அவளை கண்டுபிடிக்கிற ஹீரோன்னு இருக்கிற கதையை அப்படியே உல்டா பண்ணி தப்பு பண்ற ஹீரோ, அவனை கண்டுபிடிக்கிற ஹீரோயின் அப்படின்னு மாத்தினாங்க. இதனால சிவாஜிக்கு ஒரு சூப்பரான வில்லத்தனம் கலந்த ஹீரோ ரோல் கிடைச்சிது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்கில் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்ட ஞாபகம் இல்லையோ, எங்கே நிம்மதினு எல்லா பாட்டுமே இன்னைக்கும் நம்ம ஃபேவரைட். இந்த புதிய பறவை படத்தை தன்னோட சொந்த தியேட்டரான சாந்தியில் ரிலீஸ் பண்ணணும்னு சிவாஜி ஆசைப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் தான் ராஜ்கபூர் நடித்த சங்கம் இந்தி திரைப்படம் அங்கே சாந்தி தியேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த படம் 100 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்கு. அது வெள்ளி விழா ஓடணும்னு ராஜ்கபூர் ஆசைப்பட்டார். இதுக்காக ராஜ்கபூர் சிவாஜிகிட்ட பேசினார். படம் வெள்ளி விழா ஓடுற வரைக்கும் வேறு எந்த படத்தையும் போடக்கூடாது. சக கலைஞனுக்கு மரியாதை கொடுத்து தன்னோட படத்தை பாரகன் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணினார் சிவாஜி. இதை பார்த்து ராஜ்கபூரை மிரண்டு போயிட்டார். அந்த சமயத்தில் மற்ற தியேட்டர்களையும் படங்க பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. சாந்தியில் சங்கம், பிளாசால தெய்வத்தாய், மிட்லெட்டில் கை கொடுத்த தெய்வம்னு போட்டி பலமாக இருந்துச்சு. அதே போல் சபையர் தியேட்டரில் ரிலீஸ் ஆன கிளியோபாட்ரா படத்துக்கு நம்ம ஊர் மக்கள் கொடுத்த வரவேற்பு அப்போ ரொம்ப பெரிய ஆச்சரியமாக பேசப்பட்டுச்சு. ஜெமினி ஸ்டுடியோவோட 2வது கலர் படமான புதிய பறவை படத்தில் சிவாஜியோட நடிப்பு பயங்கர ஆக்ரோஷமாக இருந்துச்சு. தியேட்டர் வாசல எங்கே நிம்மதி பாட்டில் வர்ற மாதிரி அந்த மெகா சைஸ் கட் அவுட் எல்லாரையும் கவர்ந்துச்சு. இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இது சௌகார் ஜானகியோட 100வது படம். முதல்ல அவங்க இந்த மாடர்ன் ரோலுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு டைரக்டர் சொன்னப்ப சிவாஜி தான் பிடிவாதமாக இருந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தார். அவங்களும் தன் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தோட ஆரம்ப விளம்பரத்தில் இயக்க மேற்பார்வை சிவாஜி கணேசன் போட்டிருந்தாங்க. இதனால அவர் படத்தை டைரக்ட் பண்ண போறாரா அப்படின்னு கூட எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. திரைக்கதை வேலைகளில் அவரோட தம்பி வி.சி. சண்முகம் தான் அதிகமாக உழைச்சார். ஆனால் அவர் எங்கேயும் தன்னோட பேரை போட்டுக்கல. கடைசியாக செப்டம்பர் 12, 1964 ரிலீஸ் ஆன இந்த புதிய பறவை படம் சிவாஜியோட சினிமா வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக அமைஞ்சது. நிஜத்தை சொல்ல போனா இன்னைக்கு நாம பார்த்ததெல்லாம் வெறும் சினிமா தகவல்கள் கிடையாது. இது ஒரு மகா கலைஞனோட உழைப்பு. புதிய பறவை படத்தில் ஒரு வில்லத்தனமான ரோலில் நடித்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு நடிகனா அந்த ரிஸ்கை எடுத்தார் பாருங்க. அதில் ஜெயிச்சும் காட்டினார் சிவாஜி. இன்னைக்கு நம்ம பான் இந்தியா படம், ஓல்டு சினிமா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னாலேயே காலிவுட் கதையை தூக்கிட்டு வந்து ஒரு வங்காள மொழி படத்தோட ஸ்டைலில் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்காரு நம்ம ஆக்டர் திலகம். அவருக்கு பின்னாடி எத்தனையோ நடிகர்கள் வரலாம், எத்தனையோ சாதனைகள் பண்ணலாம். ஆனால் நடிப்புக்காகவே ஒரு மனுஷன் தன்னை முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்ட அந்த தேடல் இருக்கு. அது என்னைக்குமே ஒரு ஆச்சரியம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிவாஜியோட வேற ஏதாச்சும் அறியாத ரகசியங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல தட்டி விடுங்க. நாம அதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.